பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கிம்பலோட அன்பாக்சிங். இது இந்த சேனலில் இதுதான் முதல் அன்பாக்சிங். இன்னும் நிறைய அன்பாக்சிங் இருக்குது, நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் ஆன்லைனில் சர்ச் பண்ணி ரிவ்யூஸ்லாம் பார்த்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக என்ன கிம்பல் இருக்குங்கிறது ரொம்ப ஆலோசனை பண்ணி தான் இதை வாங்கியிருந்து. இந்த கிம்பல் வந்து இதுதான் அதோட டிஜி ஓஸ்மோ மொபைல் 7. இதில் இன்னொரு மாடல் இருக்குது, 7P இருக்குது, 8 வந்துருக்குது. அது எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. என்னோடய பட்ஜெட்டுக்கு இதுதான் வாங்குற மாதிரி இருந்துச்சு. இதோட பட்ஜெட் எவ்வளோ வருது அப்படின்னா, ஆன்லைனில் 7000 ரூபா வருது, 6999 ரூபா இருக்குது. ஆஃப்லைனில் அதே சேம் ப்ரைஸ் தான். 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. 1 இயர் வாரண்டி இருக்குது. 6 மாதத்தில் எதுவும் ப்ராப்ளம் வந்துச்சுனாக்கி அவங்க புது கிம்பலே கொடுத்துருவாங்க. 6 மாதத்துக்கு மேலே அடுத்த 6 மாதத்துக்கு ஏதாவது ப்ராப்ளங்கள் வந்து அப்படின்னா சர்வீஸ் பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு C2C டைப் சி கேபிள், C2C ஒரு கேபிள் இருக்குது. அது கூட நம்ம மொபைல் லாக் பண்ணக்கூடிய இந்த லாக்கரும் இருக்குது. சரிங்களா? இதில் வந்துட்டு சரி, மொபைல் லாக் பண்ணியாச்சு. இனி கிம்பல் பார்க்கலாம். ஓகே, மொபைல் லாக் பண்ணியாச்சு. இனி கிம்பல் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுதான் கிம்பல் இருந்தது. ஓகே, இதுதான் டிஜி ஓஸ்மோ 7. ஓகேங்களா? ஜஸ்ட் இதை ஓகே, இப்போ இந்த மொபைல் எடுத்ததில் இந்த மொபைலை நம்ம இது கூட ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, ஜஸ்ட்டு மேக்னெட்டு தான் இதில் இருக்கிறது, மேக்னெட்டு தான் இருக்குது. அதனால் நம்ம ஜஸ்ட்டு அதில் அட்டாச் பண்ணாலே போதும், அதை ஆட்டோமேட்டிக்காக லாக் பண்ணிவிடும். இதுதான் பவர் பட்டன். நம்ம இந்த பவர் பட்டன் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஆன் ஆயிடுச்சு. இப்போது ஓகே, நல்ல ஹேண்டியாக இருக்குது, கையில் பிடிக்கிறதுக்கு. வெயிட் இல்லை, வெயிட் கிடையாது, நல்லா இருக்குது. நம்ம ஹேண்டியாக வைக்கிறதுக்கு நல்லா இருக்குது. இது வந்து ஈஸியாக பாக்கெட்டில் வச்சு எங்கேயும் கொண்டு போகலாம், அந்த அளவுக்கு ரொம்ப வெயிட்லெஸ் தான். ஓகே, இந்த நாபை நம்ம இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ லெஃப்ட் ரைட்டை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துருந்தோம். இனி அப் அண்ட் டவுன் பார்க்கலாம். இது ரிட்டர்ன் பண்ணிவிட்டு இப்போ டவுன் பண்ணுறேன். டவுன் பண்ணால் அதில் மேலே போகுது. இப்போ நம்ம மேலே மாற நம்ம புஷ் பண்ணோம் அப்படின்னா அது டவுன் ஆகுது. ஓகேங்களா? இப்போது இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இதுக்கு பின்னாடி ஒரு நாப் இருக்குது பாருங்கள், இந்த நாப். இதை டபுள் ப்ரெஸ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட ஒரிஜினல் வியூக்கு வந்துடும், அதாவது நம்ம ஃபேஸ் நேர் வந்துடும். இன்னும் இதில் ஒரு பட்டன் இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வைக்கிறது ஸ்லோவாக டைரெக்ஷன் ஆகும், ஸ்லோ மோஷன் எடுக்கிறதுக்கு, ஸ்லோ மூவிங் எடுக்கிறதுக்கு. மேலே மாதிரி வச்சோம் அப்படின்னாக்கி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். இது வாங்குறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, சினிமேட்டிக் மோடு இதில் இருக்குது. சினிமேட்டிக் மோடு அப்படின்னா
இந்த கேமராவுக்கு முன்னாடி இருக்கிற நபர் வந்து அவங்க எந்த பக்கம் மூவ் ஆகுறாங்களோ இது ஆட்டோமேட்டிக்காக அவங்கள ஃபோக்கஸ் பண்ணும். நம்ம கிம்பல் இப்படி தான் இருக்கும், பட் இந்த கேமரா வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க சைடில் மூவ் ஆகி போகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதிகமாக நம்ம காசு கொடுத்து வாங்குகிற ஒரு கிம்பல் இல்லைன்னா ஒரு ட்ரைபேடு எந்த அளவுக்கு அது வந்து பல விதமான ஆங்கிளில் நம்மளுக்கு ஷூட் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குமோ அதில் உள்ள அதிகப்படியான ஆப்ஷன்கள் இதில் இருக்குது. சரிங்களா? இப்போ இதில் வந்து ஒரு ஆப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்பு கொடுத்துருக்காங்க, தெரியும்னு நினைக்கிறேன். ஆண்ட்ராய்டுக்கு சப்போர்ட் ஆகுது, iOSக்கும் ஆப்பிளுக்கும் சப்போர்ட் ஆகுது. அந்த ஆப்பு வழியாக அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு நம்ம கேமரா ஆன் பண்ணும்போது இன்னும் அதிகப்படியான ஆப்ஷன்ஸ்கள் இதில் இருக்குது. இப்போ நான் இதை என்ன எடுத்து ஒர்க் பண்ணி பார்க்கல, இது ஒர்க் பண்ணி பார்த்துட்டு இதோட ஃபுல் ரிவ்யூ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். எந்தெந்த விதத்தில் நம்மளுக்கு நல்லா இருக்குது, எந்தெந்த ஷாட் எடுக்கிறம்போது இது வந்து ரொம்ப ஒர்த்தாக இருக்குது, இன்னும் எந்தெந்த மாதிரியான நம்மளுக்கு இதில் பயன்பாடுகள் நல்லா இருக்குது அப்படிங்கிறத நான் இன்னும் அதிகமாக நான் உங்களுக்கு அதில் விளக்கி சொல்கிற மாதிரி இருக்கும். அதே போல் இதில் கீழே பார்த்தீங்களா, இது வந்து ஜஸ்ட் இப்படி இழுத்துட்டு நம்ம டேபிளில் இப்படி வச்சுக்கலாம். சரிங்களா? இப்படி வச்சுக்கலாம். இதை விட இதே போல் நம்ம தனியாக நம்மளை ஷூட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, நம்ம தனியாக தான் இருக்கணும் அப்படின்னா கூட நீ எந்த இடத்துல கொண்டு நீங்கள் ஷூட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த இடத்துல வச்சுக்கிட்டு நீங்கள் ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் வாக் பண்ணாலே போதும், உங்களை ஃபாலோ பண்ணி அந்த கேமரா வந்து அப்படி ரோல் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? அது நம்ம எந்த பக்கம் நீங்கள் இந்த பக்கம் போகிறீங்கன்னா இந்த பக்கம் ஆகும், இந்த பக்கம் வரீங்கன்னா இந்த பக்கம் மூவ் ஆகும். இப்போ நான் மேனுவலாக மூவ் பண்ணேன், பட் அந்த ஆப் வழியே போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னாக்கி இது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களை ஃபோக்கஸ் பண்ணும். சரிங்களா? இதில் இது 7 இல்லையா, 7Pன்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக்கர் கொடுத்துருவாங்க, எக்ஸ்ட்ரா ட்ராக்கர் இருக்கும். நம்ம இதில் மொபைலுக்கு மேலே ஜஸ்ட்டு ஹோல்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணுனாக்கி நம்ம ஒரு 10 பேர் நிற்கிறாங்க, ஒரு 5 பேர் நிற்கிறாங்க, அதில் ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், ட்ராக் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை மட்டும் நம்ம கிளிக் பண்ணால் போதும். எத்தனை பேர் அதில் கிராஸ் பண்ணி வந்தாலும் நம்ம யாரை செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த நபரை மட்டும் அதை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அது ட்ராக்கர். மற்றபடி ஆட்டோ ஃபோக்கஸ் எல்லாமே இருக்குது, எல்லாமே ஒர்க் ஆகுது. ரொம்ப சினிமாட்டிக் தனமாக இருக்கும். அதாவது எல்லா விஷயங்களையும் நம்ம ட்ரை பண்ணி எடுக்கலாம். ஓகே, அடுத்து ஒரு அன்பாக்சிங் இருக்குது. அந்த அன்பாக்சிங்கில் நான் உங்களை கூடிய சீக்கிரமே சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ.